இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப ஈஸியான இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை நல்லா மசாலாக்களோட ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட எல்லாத்துக்கும் ரொம்ப பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். சேப்பங்கிழங்கு இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய மண் இருக்கும். அதனால் இதை நம்ம ஒரு 1/2 ஹவராவது தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வரும். இது நம்ம ஒரு 2லேருந்து 3 வாட்டியாவது நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வேணாலும் வேக வைப்பீங்கன்னா வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இப்போ எடுத்துகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சேப்பங்கிழங்கும் தோல் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். இந்த திக்னஸில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கள் எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா திரும்பி உங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் உங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட அளவை கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேப்பங்கிழங்கு இதில் போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நம்ம இந்த மாதிரி பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெரட்டி ஃபுல்லுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பத்தலை அப்படின்னா திரும்பி கொஞ்சமாக மசாலாக்களை சேர்த்து நம்ம பெரட்டி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேப்பங்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கு ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து அப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். உடனே திருப்பினோம் அப்படின்னா ரோஸ்ட்டு ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அப்படியே திருப்பி போடலாம். இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்படி கலக்கும் போதே நம்மளுக்கு நல்ல சவுண்டு வரும், ரோஸ்டான சவுண்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதே எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.